வணக்கம். இந்த வாரம் எந்த மூவி பத்தி பேசப் போறேன் அப்டின்னா, "இளமை ஊஞ்சலாடுகிறது" அப்படிங்கிற ஒரு படத்த பத்தி தான் பேசப் போறேன். நம்மளுடைய தலைவரும், உலகநாயகன் அவர்களும் சேர்ந்து நெறைய படங்கள் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுல இந்த படம் ரொம்ப முக்கியமான ஒரு படமாவே பார்க்கப்பட்டது. ரொம்ப ஃபேமஸா இருந்தது. சொல்லப்போனா அவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த படங்கள் எல்லாமே ஹிட்டு தான் அப்படிதான் சொல்லணும். ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு படமா தான் இருக்கும். இந்த இளமை ஊஞ்சலாடுகிறது அப்படிங்கிற இந்த படத்துல தலைவரோட ரோல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு செகண்ட் ஹீரோ மாரி கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் ஹீரோ மாரி தான் இதுல நடிச்சிருந்தாங்க. கதை அப்படிங்கிறது ஒரு 4 பேர சுத்தி நடக்கக்கூடிய ஒரு கதை தான். ஒரு 2 பேர் ஒரு முதலாளி இருக்கிறாரு. அவங்க வீட்டிலேயே வேலை பார்த்த ஒருத்தர். அவங்க இறந்துடுறாங்க. அவங்க பையனையும் இவங்க சேர்த்து அந்த முதலாளியோட பையனும், அந்த வேலைக்காரங்களோட பையனும் சேர்ந்து ஒண்ணாவே வளர்றாங்க. ஸோ அந்த ஒரு பேர். அவங்க தான் தலைவரும், உலகநாயகனும் பண்ணக்கூடிய அந்த கேரக்டர். அப்படி இருக்கப்போது தலைவர் பண்ண கேரக்டரோட நேம் முரளி. உலகநாயகன் பண்ண கேரக்டரோட நேம் பிரபு. இந்த முரளி, பிரபு இவங்க 2 பேரை சுத்தி நடக்கக்கூடிய கதைகளை தான் இதுல காமிச்சிருப்பாங்க. இன்னும் 2 பேர் யாரு அப்படின்னா, இதே மாதிரி ஒரு ஹீரோயின் இருக்கிறாங்க. அவங்க வீட்டுல அவங்களுடைய அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு. அவங்களும் அந்த வீட்டுல வளர்றாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஒரு பேயிங் கெஸ்ட் மாதிரி இருக்காங்க. சோ அவங்க 2 பேர். அவங்க ஜெயந்தி, பத்மா அப்படின்னு 2 கேரக்டர் இருக்கு. சோ இந்த 2 கேரக்டர்ஸ் அந்த 4 கேரக்டருக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை காமிக்கக்கூடிய படங்கள் அப்படிதான் இளமை ஊஞ்சலாடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே ஒரு இளமை காலத்துல ஒரு பையனா இருக்கட்டும், ஒரு பொண்ணா இருக்கட்டும், அவங்க மனசுல என்னென்ன எண்ணங்கள் தோன்றும், அதை அவங்க எப்படி வெளிப்படுத்துவாங்க, இல்ல வெளிப்படுத்தாம இருக்கிறது எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். இது எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயிலா அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, தலைவரோட கேரக்டர் கொஞ்சம் வெயிட் கம்மி தான். உலகநாயகன் தான் இதுல ஹீரோ அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவரை சுத்திதான் முழு கதையுமே இருக்கும். அதாவது அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டர்ல தலைவர் நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு காதலி இருப்பாங்க. அந்த காதலிக்கு ஒரு தோழி இருப்பாங்க. சோ இவங்க 3 பேரையும் கனெக்ட் பண்ற ஒரு பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா உலகநாயகன் அவர்கள் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பிரபு கேரக்டர் தான். சோ அத ஒரு நெகட்டிவ் சைடு கொடுத்து அதுக்கப்புறமா அந்த நெகட்டிவா இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி பாசிட்டிவா மாத்தி அவர் லைஃப் சரி பண்றாரு அப்படிங்கறது அந்த பிரபு கேரக்டர் கொடுக்கப்பட்ட ஒரு கதையா இருக்கும். ஸ்டார்டிங்ல பார்த்தோம் அப்படி சொன்னா தலைவரை மட்டும் நம்ம இதுல நோட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, ஐயோ செம்ம சாமா இருப்பாரு. அவரு அந்த ஒரு யங் ஸ்டேஜ்ல பார்க்கும்போது இவர இப்ப இருந்தா இவரை நல்லா சைட் அடிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப அழகுன அழகு, அவ்வளோ ஒரு அழகு. அந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், அந்த காலத்து ஒரு ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். அதுல இந்த கொடைக்கானலும் ஊட்டி ஊட்டி போற மாதிரி ஒரு சீன் வரும். அதுல ஸ்வெட்டர் ஒரு மாதிரி போட்டிருப்பாங்க. அதாவது அதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல. ஷால் கிடையாது. ஆனா சும்மா அப்படி போட்டுக்கிற மாதிரி ஒரு சற்று மாதிரி ஒரு இது போட்டிருப்பாங்க. அதெல்லாம் போட்டிருக்கும் போது பார்த்தா தலைவருக்குனே அளந்து செஞ்ச மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவர் போட்டு வர ஒரு காஸ்டியூமுமே நல்லா இருக்கும். அண்ட் இதுல ஒரு சீன்ல அப்படியே உலகநாயகன் அப்படி ஒரு கையில அப்படி தோல்ல தூக்கிட்டு அப்படி போவாரு. அந்த சீன்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு சீன் 2 பேரும் டென்னிஸ் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அங்க டாக்டர் கேரக்டர் ஒண்ணு இருக்கும். அது உள்ள பேசும்போது 2 பேருக்கும் பொண்ணு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. சொல்லும்போது டாக்டர் சொல்லுவாரு, உங்க பையனும் அவனும் ஒண்ணா, நீங்க எப்படி 2 பேரையும் ஒரே இதா வச்சு 2 பேருக்கும் பார்க்க சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க. சோ அந்த இடத்துல அந்த பிரபு கேரக்டர் ஆமா அவர் சொல்றது கரெக்ட் தானே, என்ன இருந்தாலும் அவன் தானே உங்க பிள்ளை, நான் ஒரு வேலைக்காரனோட பிள்ளை, இங்க வளர்ந்துட்டு இருக்கேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது அவங்க அம்மா சொல்லுவாங்க, என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற, அப்படி எல்லாம் கிடையாது, எனக்கு முரளி வேற பிரபு வேற கிடையாது, 2 பேரையும் நான் ஒன்னாதான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது தலைவர் கேரக்டர் அந்த முரளி கேரக்டர் வாடா ஃபூல் மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழகா ஒரு கையில டென்னிஸ் பேட் வச்சிருப்பாங்க, இன்னொரு கையில அப்படி அழகா உலகநாயகனை தோல்ல அப்படி தூக்கிட்டு அப்படி நடந்து போவாங்க. அது பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்து, எப்படி சிங்கிள் ஹேண்ட்ல எப்படி தூக்குனாரு அப்படின்ட்டு. அந்த காலத்துல அந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் இருந்திருக்கும் இல்லையா. சோ
தெரியல. இந்த காலத்து பசங்கள்லாம் வந்து அப்படிலாம் ஸ்ட்ரென்த்தா இருப்பாங்களா அப்படின்றது தெரியல. அந்த மாதிரி ஸ்ட்ரென்த்தா இருக்கக்கூடியவங்கள நான் வந்து பார்க்கல. ஒருவேளை எனக்கு அது பிரமிப்பா இருக்கலாம். மேபி நெறைய பேர் அந்த மாரி இருக்கலாம். அந்த மாரி ஒரு சீன் வரும்போது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நெறைய ஸ்டைல் அதாவது ரிப்பீட்டடா பேசுவாரு இதுல தலைவர். ஒரு வார்த்தை சொன்னா, இத பண்ணிடலான்னு இருக்கேன். அந்த மாரி டபுள் டபுளா பேசுவாரு. அதுதான் வந்து இதுல வந்து அவரு பண்ணக்கூடிய ஒரு ஸ்டைல் அப்படிங்கிறது. அது மாரி ஆ ஒரு ஒரு விஷயத்துல வந்து அந்த 2 கேரக்டருக்கும் முரளி அண்ட் பிரபு கேரக்டர் அவங்க 2 பேருக்கும் சண்டை வந்துரும் மீன்ஸ் முரளி கேரக்டர் ரொம்ப மோசம். முரளி வந்து பிரபு கேரக்டர் ரொம்ப மோசம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும்போது உலகநாயகன் வந்து அப்படி கை கொடுக்க வருவாரு. அந்த இடத்துல அப்படி கையை நீட்டிட்டு பேட்டை தூக்கி போட்டு அப்படி பிடிச்சிட்டு அப்படி போவாரு. அது வந்து அந்த மாதிரி ஸ்டைல் எல்லாம் இதுல நிறைய இருந்தது. இப்படி தூக்கி போட்டு அப்படி பிடிக்கிற அந்த ஸ்டைல் வந்து இதுல நிறைய இருந்துச்சு. நிறைய இடத்துல அந்த அந்த ஸ்டைல் பண்ணியிருப்பாரு. சிக்லெட் 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 அப்படின்ட்டு சிக்லெட் வேணுமா அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாரு. அது கூட நல்லா இருக்கும். கிளைமேக்ஸ்ல தனக்கு நிச்சயம் பண்ண ஒரு பொண்ணு அவன் வந்து தன்னுடைய நண்பனுடைய காதலி அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கிட்டயே அந்த பொண்ணை ஒப்படைச்சிட்டு போகும்போது கூட சிக்லெட் அப்படிம்பாரு. ஆனா 2 பேரும் சேர்ந்து சிக்லெட் வாங்கிப்பாங்க. ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. சோ அது வந்து பக்கா ஜென்டில்மேன் கேரக்டர் இந்த படத்துல தலைவருக்கு. பக்கா ஜென்டில்மேன். அதுல வந்துட்டு நிறைய பேட் திங்ஸ் எல்லாம் சில நெகட்டிவ் திங்ஸ் எல்லாம் வந்துட்டு காமிச்சிருந்தாங்க. அதாவது ரெகுலர் ட்ரிங்கர் செயின் ஸ்மோக்கர்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி ரெகுலரா வந்து ட்ரிங்க் பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் உள்ள ஒரு மனிதராக நடித்திருந்தார். அதே மாதிரி அவரு உலகநாயகன் வந்து செயின் ஸ்மோக்கரா நடிச்சிருந்தார். அவரு ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டாரு, இவரு ஸ்மோக் பண்ண மாட்டாரு. ஆனா வந்துட்டு இவங்க ட்ரிங்க் பண்ணுவாங்க, அவங்க ஸ்மோக் பண்ணுவாங்க. இது மட்டும் பண்ணிக்குவாங்க இந்த படத்துல. சோ அப்படி இருக்கும் பொழுது உண்மையிலேயே தலைவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம் வந்து இதுல காமிச்சிருப்பாங்க. அந்த ட்ரிங்க்ஸ்னால இவருக்கு வந்து வயிறு வலி வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து கல்லீரல் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ அதனால நீங்க ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் அதுல இருந்தெல்லாம் வெளியில வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதுல காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தலைவரோட வாழ்க்கையில இது உண்மையிலேயே நடந்துச்சு. அதுதான் வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். ஆனாலும் வந்துட்டு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி வந்துட்டாங்க. அதாவது ஒரு மனுஷனுக்கு எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அவன் தனியா இல்லாம அவனுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய நட்பும் சரி, அவனுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபேமிலியும் சரி, ஒரு கஷ்டம் வரும்போது துணை நிக்கிறாங்களா, அதுதான் வந்து ரொம்ப பெரிய விஷயம். சோ அந்த மாதிரி தலைவருக்கு ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சரி, பர்சனல் லைஃப்லயும் சரி நிறைய கஷ்டங்கள் வந்தது. அவரை வந்து வெளியில கொண்டு வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்ததுல முக்கியமான பங்கு யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டா சந்தேகமே கிடையாது. தலைவருடைய நண்பர்களுக்கு தான் முதலிடம் அதுல. அந்த மாதிரி நண்பர்கள் எப்பவுமே நிறைய மேடைகள்ல வந்து தலைவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நண்பனை நீ சரியா தேர்ந்தெடுத்தேன்னா உன் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அது அவரோட பர்சனல் லைஃப்ல அவர் வந்து அனுபவிச்ச ஒரு விஷயம். நம்மளுக்குமே அப்படிதான். நம்மளுடைய நண்பர்கள் வந்து நம்மளுக்கு சரியா இருந்தாங்க அப்படி சொன்னா, ஏன்னா வந்து எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நம்ம யாருக்கிட்டயுமே ஷேர் பண்ணக்கூடாத விஷயம், ஷேர் பண்ண முடியாத விஷயங்களை கூட நம்ம வந்து நண்பர்கள் கிட்ட ஷேர் பண்ணுவோம். சோ அப்படி ஷேர் பண்ணும்போது அந்த இடத்துல அவங்க என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்க, அந்த சூழ்நிலையில இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு அவங்க என்னென்ன முயற்சி எடுக்கிறாங்க. சோ இதுதான் வந்து ஒரு நண்பனுடைய ஒரு ரோல். எல்லார் வாழ்க்கையிலுமே அப்படிதான். சோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு நண்பன் வந்து சரியா அமைஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னா லைஃப் வந்து அப்படியே வந்து ஒரு கிராஃப் மேல போய்க்கிட்டே இருக்கும் நம்ம லைஃப். அந்த மாதிரி வந்து ஒரு லைஃப் வாழலாம். ஆனா ஒரு வேளை தப்பா கைட் பண்ணக்கூடிய நண்பன் அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா, தப்பான வழிக்கு கைட் பண்ற நண்பர்களும் இருக்காங்க. அப்படி இருந்தாங்கன்னா முடிஞ்சு சோலி முடிஞ்சு அந்த மாதிரிதான். ஆனா வந்துட்டு சிலர் வந்து என்னன்னா என்ன பண்றதுன்னே தெரியாம ஏதாவது தப்பா கைட் பண்ணிடுவாங்க. அது நல்லது பண்றோம் அப்படின்னு நினைச்சு தப்பா கைட் பண்றவங்களும் இருக்காங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் நண்பர்கள் அமைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா வேற வழி இல்ல. நம்மளும் வந்து அந்த மாதிரி உருண்டு பரண்டு லைஃப்ல வர வேண்டியதுதான். அந்த மாதிரிலாம் ஆயிடும். சோ இந்த படத்துலயுமே வந்துட்டு நண்பன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. அதாவது ஒரு ஃப்ரெண்ட் அப்படிங்கறத மீறி அதுல ஒரு டைலாக்கே வரும். ஒரு நண்பன் அப்படிங்கறத மீறி, ஒரு உடன் பிறந்தவன் அப்படிங்கறதையும் மீறி, ஒரு பெரிய அதை விட ஒரு பெரிய இடத்த நான் உனக்கு கொடுத்து வச்சிருந்தேன். இருந்தாலும் நீ வந்து வீட்டுல என்கிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்லாம கொள்ளாம ஓடிட்டியே, ஒரு பேப்பர்ல முடிச்சிட்டு போயிட்டியே, உனக்கெல்லாம் வந்து என்ன மனிதாபிமானம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்பாரு. சோ அதாவது என்ன அப்படின்னா தன்னுடைய காதலிய பாக்குறதுக்கு அந்த பிரபு கேரக்டர் வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது அங்க காதலியோடைய
தோழி இருப்பாங்க. சோ அங்க போய் அவங்க 2 பேருக்கும் உணர்ச்சி வசப்பட்டு அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. சோ அப்படி இருக்கும்போது அத வந்து எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் அப்படிங்கிறது இந்த பிரபு கேரக்டருக்கு இருக்காது. சோ நடந்துருச்சு. சோ இது என்ன பண்றது அப்படிங்கிறது நெறைய பேர் எடுக்கக்கூடிய தவறான முடிவு தான். ஏதோ நடந்துருச்சு அத அப்படியே விட்டுரு யார்கிட்டயும் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்துருவாரு. அது என்ன தவறு நடந்தாலும் அதற்கு ஒரு ஆண் பெண் சேர்ந்த தவறு நடக்குது அப்படின்னா 2 பேரும் தான் பொறுப்பு. ஆனா பாதிப்பு அப்படிங்கிறது பெண்களுக்கு மட்டும்தான். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ஆண் வந்து இதை மறந்துரு, இதை விட்டுரு, யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்னு ஒருத்தர் சொல்றான் அப்படின்னா அவனுக்கு தைரியமே இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். சோ அந்த மாதிரிதான் வந்துட்டு அவர் விட்டுட்டு வந்துடுறாரு. சோ இந்த விஷயம் வந்து அவங்களுடைய காதலிக்கு தெரிஞ்சிரும், பத்மா அப்படிங்கிற கேரக்டருக்கு தெரிஞ்சிரும், இந்த ஜெயந்தி கிட்ட அவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில வந்துட்டு அவங்களுக்கு தெரிய வரும் ஜெயந்தி வந்து கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலையில பிரபு கேரக்டர் கிட்ட போய் இந்த பத்மா கேரக்டர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவ வந்து இப்படி பிரெக்னண்டா இருக்கா, நீங்க வந்து இப்பவாவது தைரியமா நடந்துக்கோங்க. இது வரைக்கும் வந்து ஒரு ஒரு கோழை மாதிரி நடந்துக்கிட்டீங்க, அந்த கோழைத்தனத்தை விட்டுட்டு இல்ல நான் கோழை இல்ல, நான் வந்து நல்ல மனுஷன், தைரியமான மனுஷன்னு நீங்க நிரூபிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போய் ஜெயந்தியை கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அந்த ஒரு டயலாக் வந்து நிறைய பேருக்கு தேவைப்படக்கூடிய டயலாக் இந்த உலகத்துல. சோ அது வந்து சரியா அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு போய் கல்யாணம் பண்ண போவாரு. அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட்ல அவங்க இறந்து போயிருவாங்க. ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் இந்த படத்துல. தலைவருமே வந்து ஸ்டார்டிங்ல கார் எடுத்துட்டு போய் பொண்ணுங்களுக்கு லிஃப்ட் கொடுக்குவா, வாரியா லிஃப்ட் வேணுமா அப்படின்னு கேக்குற மாதிரி ஒரு கேரக்டர்ல இருப்பாரு. அண்ட் அவங்க லைஃப்ல அந்த பத்மா கேரக்டர் வந்ததுக்கு அப்புறம் இனிமே நான் வந்து ஒரு புது லைஃப் வாழ போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மாறிடுவாரு. சோ அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இந்த படத்துல இருக்கும். ஓவரால் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உலகநாயகன் கேரக்டர் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடு கொடுத்து அதுக்கப்புறமா பாசிட்டிவா கொண்டு வந்திருப்பாங்க. தலைவர் இதுலயும் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ் விஷயங்கள் இருந்தா கூட ஓவரால் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு பக்கா ஜென்டில்மேன் கேரக்டரா தான் வந்துட்டு இதுல நடிச்சிருந்தாரு. அவருடைய காஸ்டியூம் மறக்கவே முடியாது. அந்த காலகட்டத்துல அவர் போட்டிருந்த காஸ்டியூம் எல்லாம் வந்துட்டு மறக்கவே முடியாது. பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த ஒரு இவ்வளவு பெரிய காலர் வச்சு ஷர்ட், அதுவும் ஷர்ட் வந்து அளந்து வச்ச மாதிரி இப்பெல்லாம் வந்து ஸ்லிம் ஃபிட் எல்லாம் வருது இல்லையா, சோ அந்த மாதிரி ஒரு ஷர்ட் நல்லா இன் பண்ணக்கூடிய ஒரு ஃபேண்ட், இவ்வளவு பெரிய பெல்ட், இவ்வளவு பெரிய கண்ணாடி, புசு புசு புசுன்னு தலைமுடி, இதெல்லாம் பார்த்தா யாருக்கு தாங்க பிடிக்காது. அதனால எனக்கும் வந்து அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த காலகட்டத்துல வந்து நிறைய படங்கள்ல தலைவருக்கு தான் நடிச்சிருந்தாரு. சோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தலைவருடைய நடிப்பு வந்து சிறப்பா வெளிப்படுத்தக்கூடிய ஒரு படமா தான் இந்த படம் அமைஞ்சிருந்தது. ஓவரால் இளைய பருவத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கட்டாயம் பார்க்கணும். பார்க்கிறது மட்டும் கிடையாது, இதுல சொல்லியிருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களை அவங்க மைண்ட்ல எடுத்துக்கணும். அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இளமை ஊஞ்சலாடுகிறது அப்படிங்கிற படம். சோ அடுத்த வீடியோல நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம தலைவர் சதுரங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் நடிச்சிருந்தாங்க. சோ சதுரங்கம் படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அதையெல்லாம் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? நான் எப்பவுமே சொல்ற மாதிரி நம்மளோட இந்த வெற்றி பேச்சு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இதுவரை பாய்.